கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஒரு வசனத்தினுடைய ஒரு பகுதியை நம்ம தியானித்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம். வேதாகமத்தில் 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்துக்கு நேராக இருக்கும். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம். ஓகே, ஒரு வாசகமாக நம்ம வாசித்து வேத பகுதியை நம்ம தியானிக்கலாம். 3வது அதிகாரம் 1வது வசனம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. இந்த உலகத்தில் எவ்வளோ வேலை இருக்கு. உலகத்தில் எத்தனையோ விதமான வேலை. என்னென்ன வேலை இருக்கு? டாக்டர் வேலை இருக்கு, இன்ஜினியர் வேலை இருக்குது. அப்புறம் சொல்லுங்களேன், வேற என்னென்ன வேலை இருக்கு? உதவி செய். போலீஸ் வேலை, வெரி குட். போலீஸ் வேலை இருக்கு. அப்புறம் என்ன வேலை இருக்கு? வாத்தியார் வேலை. பாருங்க, சொல்றாங்க வாத்தியார் வேலை இருக்கு. இதுதான் நீங்க சொல்லணும். வேற என்ன வேலை இருக்கு? கார்பெண்டர் வேலை, பெயிண்டர் வேலை. ஓகே, இது இவ்வளோ எக்ஸாம்பிள் நமக்கு போதும்ல. இவ்வளோ வேலை இருக்கு. ஆண்டவர் வந்து இவ்வளோ வேலை என்னன்னு சொல்லல, வேலை தான். என்னன்னு சொல்ல, நல்ல வேலைன்னு சொல்ல. ஆனா எதை நல்ல வேலைன்னு சொல்றாரு ஆண்டவர்? கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். அல்லேலூயா. யாரை குறித்து சொல்றாரு? ஒரு சபையை நடத்துகிறவர்கள், அவர்கள் குறித்து சொல்றாரு. கண்காணி சபை மந்தை என்ன பண்ணணும்? கண்காணி. அதாவது ஒரு மந்தை இருக்கு, ஆடுகள் நிறைந்த ஒரு மந்தையா இருக்கு. என்ன பண்ணுவோம்? அதை கண்காணி. எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும். ஆடுகள் நிறைந்த மந்தை, மாடுகள் மாடு தண்ணி சாப்பிடுதா, அது சாப்பிடுச்சா, புல் சாப்பிட்டா, என்ன பண்ணிச்சு எல்லாம் பார்ப்பீங்கள. எங்களுக்கு கூட அது அவ்வளோ தெரியாது. அப்போ அந்த மந்தை, அந்த மந்தையை பார்க்கணும். வந்து ஏதாச்சும் அதுக்கு வியாதி போட்டுருக்குதா, சோர்ந்து போயிருக்குதா, அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வேதனை வந்து கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. 2வது வசனம். ஆகையால் கண்காணியானவன், அப்போ கண்காணியை பற்றி சொல்லிட்டாரு, நல்ல வேலையை விரும்புகிறான். அப்போ அந்த கண்காணியை எப்படிப்பட்டவனா இருக்கணும்னு சொல்லுது. ஆகையால் கண்காணியானவன் குற்றச்சாட்டப்படாதவனும், ஒரே மனைவியுடைய புருஷனும், ஜாக்கிரதை உள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், யோக்கியதை உள்ளவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், போதக சமர்த்தனமாய் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கக்கூடாது. முதல்ல என்ன சொல்றாரு? எப்படிப்பட்டவனா இருக்கணும்னு சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? எப்படிப்பட்டவனாய் இருக்க கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கக்கூடாது? அவன் மதுபான பிரியனும். என்ன எப்படி இருக்கக்கூடாது? சொல்லுங்க. மதுபான பிரியனாய் இருக்கக்கூடாது. சொல்லுங்க. மதுபான பிரியனாய் இருக்க கூடாது. அடுத்தது எப்படி இருக்கக்கூடாது? அடிக்கிறவனாய் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? அடிக்கிறவனாய். யார் அடிக்கக்கூடாது? சொல்லுங்க. யார் அடிக்கக்கூடாது? சொல்லுமா. மனைவிய. ஏன் அப்படி ஒவ்வொன்றா சொல்றீங்க? யாரையும் அடிக்கக்கூடாது சொல்ல வேண்டியதுங்க. என்ன பண்ணக்கூடாது? யாரையும் அடிக்கக்கூடாது. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இவங்களெல்லாம் அடிக்கலாம் அப்படின்னு கிடையாது. யாரையும் என்ன பண்ணக்கூடாது? அடிக்கக்கூடாது. அப்புறம் எப்படி இருக்கக்கூடாது? இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனா இருக்கக்கூடாது. அப்புறம் எப்படி இருக்கணுமா? பொறுமை உள்ளவனா இருக்கணும். எப்படி இருக்கணுமா? பொறுமை. சில நேரங்களில் வந்து ஊழியம் செய்கிறவர்களுக்கு பொறுமை எப்படி உண்டு பண்றது? ஊழியம் செய்கிறவங்களுக்கு பொறுமை ஒரு மனுஷனுக்கு எப்படி வரும் உங்களுக்கு தெரியுங்களா? பைபிள் சொல்லுது பொறுமை வந்து ஒரு மனுஷனுக்கு எப்படி வருதுன்னா உபத்திரவத்தினால தான் பொறுமை வருதான். உபத்திரவத்தினால
ஏன் ஊழியம் செய்கிறவங்களுக்கு நிறைய உபத்திரம் வருதுன்னா பொறுமையை கற்றுக்கிறது தான். சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேரால் பொறுமையாகவே இருக்க முடியாது. டக்குன்னு என்ன ஆகிடும், கோபம் அப்படி வந்துடும். ஒரு செகண்டுக்குள்ள என்ன பண்ண முடியாது, அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதனால தான் வாழ்க்கையில் உபத்திரம், நிறைய போராட்டம் வந்து 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 அப்புறம் நம்ம இருதயம் எப்படி ஆகிடுதுன்னா கொஞ்சம் பொறுமையை கற்றுக்கிற மாதிரி ஆயிடுது. அதனால தான் உபத்திரம் கற்று என்ன பண்ணுறாரு, அனுமதிக்கிறார் நம்ம வாழ்க்கையில். அப்போ எப்படி இருக்கணும், அவன் பொறுமை உள்ளவனாய் இருக்கணும். பொறுமை உள்ளவன். அடுத்தது எப்படி இருக்கக்கூடாது, சண்டை பண்ணாதவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஊழியம் செய்யறவங்க எப்படி இருக்கக்கூடாது, சரி எப்படி இருக்கணும், சண்டை பண்ணாதவனாய் இருக்க வேண்டும். ஊழியம் செய்கிற எப்படி இருக்கணுமா, சண்டை. இப்போ நீங்க யாராவது நம்ம சபையில சண்டை போடுறாங்க, நீங்க என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக அவங்க கிட்ட சொல்லிடலாம். பாருங்க, ஊழியம் செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, இவங்க சண்டை போடுறாங்க. சண்டை போடலாமா சொல்லுங்க, போடக்கூடாது. கண்காணியாளர்கள், சபையை நடத்துகிறவர்கள், சபைக்கு அடுத்த ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ஊழியம் தானே. கர்த்தரை ஆராதிக்கிறது, பாட்டு பாடுறது, இசைக்கருவிகளை வாசிக்கிறது எல்லாமே ஊழியம். அதில் விசேஷமாக யாரை பற்றி இங்கே சொல்கிறாரு, கண்காணி, சபையை நடத்துகிற அந்த வேலையில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணுமா, சண்டை பண்ணாதவனா இருக்கணும். அப்புறம் பண ஆசை இல்லாதவனாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் என்று. அப்போ ஒரு சொந்த குடும்பத்தை ஒழுங்காக நடத்தினாதான் எதை நடத்த முடியுமா சொல்லுங்க, சபையை நடத்த முடியும். பாருங்க, இப்போ நம்ம சபையில் வந்து நிறைய ஊழியக்காரர்கள் அதிகமாகிட்டாங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட என்ன பண்ணோம்னா, ஊழியம் செய்கிறவர்கள் எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்கன்னா, நான் எதிர்பார்க்கவே நிறைய பேர் ஒப்பு கொடுத்தாங்க. ஊழியம் செய்வதற்கு நிறைய பேர் முழு நேரமாகவோ பகுதி நேரமாகவோ ஒப்பு கொடுத்தார்கள். அப்போ எனக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்ல, ஊழியம் செய்வதற்கு இவ்வளோ வாஞ்சை உள்ளவர்கள் இங்கே இருக்கிறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம். அதனால் அந்த ஊழியம் செய்கிறவர்கள் பெரும்பான்மையாக இங்கே இருக்கிறதுனால இந்த சப்ஜெக்ட் நான் எடுத்து பேசுகிறேன். சண்டே சர்வீஸில் பேச முடியாது. ஊழியம் செய்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த சப்ஜெக்ட் நான் எடுத்து பேசுகிறேன். ஊழியம் செய்கிறவர் எப்படி இருக்கணும், நம்ம எல்லாம் வந்து எப்படின்னா ஒரு யுத்தத்தில் ஃப்ரண்ட் லைனில் நிற்கிறோம். எங்கே இருக்கிறோம், ஒரு யுத்தத்துக்கு போகும்போது அதில் எங்கே இருக்கிறோம், நம்ம பின்னாடி இருக்கிறோமா முன்னாடி இருக்கிறோமா, முன்னாடி இருக்கிறவங்களை பார்த்தா பின்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, செயல்படுவார்கள். இப்போ முன்னாடி இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னாடி இருக்கிறவர்கள் முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள், பிறரை வழிநடத்தக்கூடியவர்கள், பிறருக்கு உதவி செய்கிறவர்கள். நம்ம பார்த்து தானே பண்றாங்க, நம்ம பின்னாடி இருக்கிறவங்க அவர்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறார்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டெஸ்ட் அவங்களுக்கு, கண்காணியானவர்களுக்கு ஒரு டெஸ்ட் ஆர்டர் கொடுக்குறாரு. என்ன டெஸ்ட்னா, 5வது வசனம், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்போம். ஸோ குடும்பத்தை ஒழுங்காக நடத்த தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியுமா, சபையை நடத்த முடியும். குடும்பத்தை ஒழுங்காக நடத்த முடியல, பிள்ளைகளை ஒழுங்காக நடத்த முடியல, கர்த்தருடைய வழிகளை நடத்த முடியல அப்படின்னா எப்படி சபையை நடத்த முடியும்? அல்லேலூயா. பாருங்க, நான் எத்தனையோ பேரை பார்த்ததுனால சொல்கிறேன். ஒரு சர்ச்சில் ஒரு சண்டே கிளாஸ் நடக்குது அப்படின்னா, சண்டே கிளாஸில் என்ன பண்ணணும், பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து அந்த சண்டே கிளாஸில் விடணும். விட்டால் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணணும், ஆண்டோடைய காரியங்களில் கற்றுக்கொள்ளும். அது சண்டே கிளாஸுக்கும் போல, சர்ச்சுக்கும் போல, ப்ரேயருக்கும் போலன்னு எடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சமீபத்தில் நானும் கூட பேசிட்டு ஒரு பையன், நல்ல பையன் வந்து சின்னதாக இருக்கும்போது அவ்வளோ இன்னசென்ட்டாக இருப்பான், எல்லா பையனும் செய்வான், பயந்து இருப்பான். ஒரு திடீர்னு அவனை பார்த்தா இப்போ எப்படி இருக்கான்னா, காதில் ஒரு கம்மல் போட்டுன்னு, எப்படி இருக்கிறான், காதில் ஒரு கம்மல் போட்டுன்னு போதை பொருளை சாப்பிட்டுக்கிட்டு பைக் எடுத்துட்டு வேகமாக ரேஸ் ஓட்டிக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்கிறான் பையன். காரணம் என்ன அப்படின்னா, நடக்க வேண்டிய விதத்தில் என்ன பண்ணல, நடத்தலை. சின்ன வயசுலேயே கூட்டு வந்து சண்டே கிளாஸில் விடலை, ஜெபத்தில் விடலை, ப்ரேயரில் விடலை. கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன ஆகிடுது, ஒரு 7வது 8வது தாண்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் பிடிக்குது.
8வது 9வதெல்லாம் போயிட்டாங்கன்னா அவனை கூட்டு வந்து உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ என்ன பண்ண இவங்களுக்கும் தேவனுடைய காரியங்களில் நாட்டம் இல்லை, விருப்பம் இல்லை, ஆசை இல்லை, வாஞ்சை இல்லை. ஜபத்திலையும் பிள்ளைங்களும் என்ன பண்ணல, கூட்டு வந்து விடாததுனால என்ன நடக்குது அப்படின்னா அந்த பிள்ளைகள் திசை மாறி அவங்க போயிடுறாங்க. அவங்க குடும்பத்தையே நம்மளால் ஒழுங்காக நடத்த முடியல அப்படின்னும் போது சபையை எப்படி நடத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வைக்கப்படுகிறது. அப்போ அவங்களுக்கான ஒரு டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறதுன்னா பிள்ளைகளை கர்த்தருடைய வழிகளில் நடத்தணும். ஜபத்தில், ஆவிக்குரிய காரியங்களில் எல்லாவற்றையும் நடத்தும் போது பிள்ளைகளை மனைவியை பராமரித்து நடத்தும் போது அவர்கள்கிட்ட கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஊழி நீப்பா குடும்பத்தை நல்லா நடத்துகிற, நீ என்ன பண்ணுப்பா, நீ சபையை கூட நீ என்ன பண்ணு நடத்து என்று ஆண்டவர் அவர்களுக்கு கர்த்தர் பொறுப்புகளை கொடுக்கிறார். 7வது வசனம் பாருங்க. இல்லை 6வது வசனம். அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. யாரை பற்றி சொல்றாரு? ஒரு சொந்த குடும்பத்தையே நடத்த முடியல அப்படின்னா நீ எப்படி சபையை நடத்துவ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது 6வது வசனம் சொல்றாரு, அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. இந்த நூதன சீஷனாய் இருக்கக்கூடாதுன்னா அது நமக்கு புரிய மாட்டேங்குது சில நேரங்களில். அதோட அர்த்தம் என்னன்னா, நூதன சீஷனாக இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புதுசாக ரட்சிக்கப்பட்டு சில பேர் வருவாங்க, நியூ கன்வெர்ட், இங்கிலீஷ் பைபிள் நியூ கன்வெர்ட்னு கொடுத்துருக்காங்க. புதுசாக ரட்சிக்கப்பட்டுருவாங்க, போன மாதம் தான் ரட்சிக்கப்பட்டான், இல்லைன்னா வந்து வேற ஒரு காரணத்துக்காக ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கல்யாணத்துக்காக, திருமணத்துக்காக. ரட்சிப்புன்னு சொல்ல முடியாது, திருமணத்துக்காக சர்ச்சைக்கு வந்திருப்பாங்க, கல்யாணத்துக்காக வந்திருப்பாங்க, ஏதோ ஒரு தேவைக்காக வந்திருப்பாங்க, ஏதோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி சர்ச்சைக்கு வந்து. இவங்கெல்லாம் நூதன சீஷர்கள், ஒரு வித்தியாசமானவர்கள். பைபிளில் நூதன சீஷன்னா நியூ கன்வெர்ட். யாருங்க? புதிய சீஷன். புதிய சீஷனுக்கு என்ன இருக்காது? அனுபவங்கள் இருக்காது. அப்போ அந்த அனுபவங்கள் இல்லாதவங்கிட்ட என்ன பண்ண முடியாது? ஊழியர்களை கொடுக்க முடியாது. காரியத்தை என்ன பண்ணுவாங்க? கெடுத்துருவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தேவை? நல்ல வளர்ச்சி தேவை. சபையில் நல்ல ஊழியத்தில் நல்ல வளர்ச்சி தேவை. குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 வருஷமாவது சபையினுடைய காரியங்களில், உபதேசத்தில், சத்தியத்தில் வளர்ந்தாதான் என்ன பண்ண முடியும்? சபையை, குடும்பத்தையும் நடத்த முடியும், சபையையும் நடத்த முடியும். புதிய சீஷனாக இருந்தால் ஒரு புதிய ரட்சிக்கு போட்டான், 2 மாதம் கூட அவன் சபையை நடத்த என்ன பண்ணுவான்? காரியத்தை எடுத்து சபையில் பல விதமான குழப்பங்களுக்கு ஒரு காரணமாக அவன் மாறி விடுவான். அதே போல சத்தியம் தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது? சபையை நடத்த முடியாது. சத்தியம் தெரியல, டாக்டரின் தெரியல, பைபிள் என்ன சொல்லுது, இதோட காரியம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியலன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? சபையை நடத்த முடியாது. அநேக விதமான குழப்பங்கள் வந்துவிடும். அப்போ புதிய சீஷனாக இருந்தால் அவனால் நடத்த முடியாது. அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அவன் வந்து அவனுக்குள்ள ஒரு மேட்டிமை வந்துடும், பெருமை வந்துடும். எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்ல, நான் சொல்லத்தான் கரெக்டு, உங்களுக்கு நான் தெரியும் அப்படின்னு வேற மாதிரி போயிடுவோம். அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. 7வது வசனம் பாருங்க. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். இப்போ ஊழியத்தினுடைய ஒரு நல்ல ஒரு அடையாளம் என்னன்னா, ஒரு மனுஷன் நல்ல சாட்சி, நம்மளை குறித்து ஜனங்கள் என்ன சாட்சி சொல்லுகிறார்கள், வாங்க இவர் எப்படி இந்த பிரதர் அப்படின்னா அவன் சொல்லணும், அந்த பிரதர் வந்து ஊழியத்தில் எல்லாவற்றையும் கரெக்டாக இருக்கிறார், சபைக்கு நேரத்துக்கு வருவார், சபையுடைய காரியம் அவர் கொடுக்கப்பட்டிருக்க காரியங்கள்லாம் அவர் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பில் எப்படி இருக்கிறாரு, எல்லாவற்றையும் கரெக்டாக இருக்கிறாரு. அதுதான் நல்ல சாட்சி. யாரை கூப்பிட்டு கேட்டாலும் அந்த சாட்சி என்ன பண்ணணும்? நற்சாட்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. 8வது வசனம். அந்தபடியே உதவிக்காரரும். இப்ப பாருங்க, கண்காணி பற்றி சொல்லிட்டு அடுத்து யாரை பத்தி சொல்றாரு? உதவிக்காரர்கள். சபையில எவ்வளவு உதவி செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு சிறுவர் ஊழியத்தை செய்யறாங்க, அப்புறம் மியூசிக் மினிஸ்ட்ரி பண்றவங்க இருக்கிறாங்க, அப்புறம் நம்ம பாடல்கள் இருக்கிறாங்க, அப்புறம் பாடல் குழுவில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆராதனை செய்கிறவங்க இருக்கிறாங்க, அப்புறம் வந்து சாப்பாடு, ஃபுட்டு ப்ரிப்பரேஷன், அது ரொம்ப முக்கியம். ஆதி திருச்சபையில் சாப்பாடு செய்து தான் பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கு ஒரு அபிஷேகம் தேவைன்னு சொன்னார் ஆண்டவர். உங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் என்ன பண்ணுங்க, நியமிக்கப்படணும்னு சொல்லி ஒரு 7 பேர் அதுக்காக நியமிக்கிறாங்க. யாரை நியமிச்சாங்க? பேர் தெரியுதுங்களா? சொல்லுங்க. 7 பேர் ஃபுட்டு ப்ரிப்பரேஷனுக்காக நியமிச்சாங்க. அவங்க பேர்லாம் தெரிஞ்சு ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லுங்க. ஸ்தேவான்,
மத்தேயுவா? அப்புறம் ஹோம்ஒர்க் கொடுத்துடலாமா? வாட்ஸ்அப்ல பண்ணுங்க. 7 பேர் என்ன பண்றாங்க? நியமிக்கிறாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டது. சாப்பாடு செய்யறதுக்கு அபிஷேகம் தான். காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள அபிஷேகம் இல்லைன்னா, மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்லைன்னா சபையை கெடுத்துரும். சபை என்ன பண்ணிடுவான்? எங்க இருந்து தாக்குதல் பிசாசு வந்து உள்ள எப்படி பாருங்க. ஒரு குடும்பம் இருந்தாலும் அந்த குடும்பத்தை எப்படி நுழையலான்னு பார்க்கணும். படிங்க, சத்தமா படிங்க. அப்போஸ்தலர் 6:5. அப்போஸ்தலர் 6:5 படிங்க. இந்த யோசனை சபையார் எல்லோருக்கும் மைக்ல படிமா. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் இருங்க. இந்த யோசனை எந்த யோசனை? அப்ப முன்னாடி யோசனை படிச்சதுல கரெக்டா இருக்கும். படிங்க. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின பொழுது நிறைய புத்தகம் உங்களுக்கு முடிச்சிடணும். ஒரு 5 நிமிஷம். அந்த நாட்களிலே சீஷர்கள் பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் அதுதான் படிக்கலையா? சரி, ஓகே, சத்தமா படிங்க. கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படும். எந்த வேலைக்கு தெரியுமா? சாப்பாடு போடுற வேலைக்காக. ஏன்னா பாருங்க, பிசாசு வந்து எந்த வழியெல்லாம் வரலாம்னு பார்ப்போம். நீங்க சாப்பாடு ரெடி பண்றீங்களா? சாப்பாடு செய்றீங்களா? உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க? அபிஷேகம் தேவை. நீங்க போய் ஜெபம், ஏசப்பா இந்த சபையில நான் வந்து என்ன பண்றேன்? சாப்பாடு நான் தான் செய்யறாங்க, பொரியல் நான் தான் செய்யறேன், அப்புறம் நான் தான் வருகிறேன், பிரியாணி நான் தான் செய்யறேன். உங்களுடைய அபிஷேகம் எனக்கு தேவையானவரேன்னு சொல்லி கேட்கும். அல்லேலூயா. தேவை. எந்த ஊழியம் செய்வதா இருந்தாலும் என்ன தேவை? இந்த வசனத்தின்படி அபிஷேகம் இல்ல. அவர் பிரசன்னம், அவருக்கு தாங்க அபிஷேகம் வல்லமல்ல தேவை. நாங்க என்ன அடிப்படையில் கிடக்கிறோம், எங்களுக்கு எதுக்குங்க அதை சொல்லக்கூடாது? ஆண்டுடைய வல்லமை அபிஷேகம் எல்லாருக்குமே தேவை. சரிங்களா? அப்ப எந்த ஊழியம் செய்வதா இருந்தாலும் என்ன தேவை? தேவனுடைய அபிஷேகம் தேவை. அது இல்லாம செய்ய முடியாது. சரிங்களா? மறுபடியும் வந்துடும் 193வது அதிகாரம். நீங்க வேணா வாட்ஸ்அப் அனுப்புங்க 7 பேர். ஓகே, சபை குரூப்ல. அப்ப 8வது வசனம், அந்தபடியே உதவிக்காரன் எல்லாம் இந்த வேலைலாம் செய்யறோம். அதுதான் நம்ம பார்த்தோம்ல. மியூசிக் வாசிக்கிறவங்க, பாட்டு பாடுறவங்க, ஆராதனை நடத்துறவங்க, சாப்பாடு செய்யறவங்க, எல்லாம் பண்ணுறவங்க. ஓகே, ஏதாவது ஒரு ஊழியத்தை நம்ம செய்யணும். எந்த விதமான ஊழியத்தை இந்த சபையில் நான் செய்யலைன்னு சொல்றவங்க கை தூக்குங்களேன். உங்களுக்கு ஊழியத்தை கொடுப்பது நாங்கள் ரெடியா இல்லைங்க. சர்ச்சைக்கு நான் வந்து போறேன், அதுதான் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதாவது நான் ஊழியம் நான் செய்யணும் சபை மூலமா சொல்றவங்க யாரா இருக்கீங்களா? ஓகே, எல்லாரும் ஒரு ஊழியம் செய்யறீங்கல்ல? ஓகே. அப்போ உதவிக்காரரும் 2 நாக்கு உள்ளவர்களாயும் 2 நாக்கு இருக்கிறாங்க. இப்படி ஒன்று பேசுறது, அப்படி ஒன்று பேசுறது. இவங்க கிட்ட ஒன்று சொல்றது, அவங்க கிட்ட ஒன்று சொல்றது. மாத்தி மாத்தி சொல்லி 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 சபையை என்ன பண்ணிடுறது? ஒரு வழி ஆகிறது. எப்படி இருக்கு பாருங்க. உதவிக்காரரும் 2 நாக்கு உள்ளவர். இவங்கெல்லாம் அப்படி இருந்து அப்படி உதவிக்காரராக வைக்காதீங்க. சர்ச்சுக்கு வந்து அட்டன் பண்ணிட்டு போகும், அவ்வளோதான். எந்த வேலையும் இந்த மாதிரி உதவியை செய்கிற, அந்த ஊழியை செய்கிற, இந்த ஊழியை செய்யறதுன்னு சொல்லி அவங்க இருப்பதற்கு ஃபிட் இல்லைன்ற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. அந்தபடியே உதவிக்காரரும் 2 நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயிராமல் நல் ஒழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியை காத்து கொள்வர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் ஊழியக்காரராக
உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். உதவி செய்யறவங்க அவங்களுடைய நற்சாட்சி பாருங்க எப்படி இருக்கு. ஒரு மியூசிக் வாசிக்கிறாங்களா, ஒரு பேட் வாசிக்கிறாங்களா, ஒரு கீபோர்டு வாசிக்கிறாங்களா, ஒரு பாட்டு பாடுறாங்களா, ஆராதனை பண்றாங்களா, என்ன தேவை? நல்ல சாட்சி தேவை. அவர்களுக்கு என்ன தேவை? அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. நம்ம சபையில கூட பாருங்க, மியூசிக் வாசிக்கிறவங்க பார்க்கும்போது சில நேரம் ரொம்ப கஷ்டமாயிடும். எப்படின்னா அவங்க அப்பியரன்ஸ் கூட பார்த்தோம்னா காதில் என்ன போட்டுக்கிறாங்க? கமல் போட்டுக்கணும். போடலாமா? சொல்லுங்க, போடலாமா? தயவுசெய்து பெற்றோர்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அவங்க கவனிக்கணும். ஊழியத்தில் இருக்கிறவங்க இது வந்து பலிபீடத்தில் தேவ பிரசன்னம் வந்து இறங்குற இடம், தேவனுடைய அபிஷேகம் வந்து இறங்குற இடம். அந்த இடத்துல தேவ மகிமைக்கு, தேவ மகிமை வெளிப்படுவதற்கு, தேவனுடைய அபிஷேகம் வெளிப்படுவதற்கு நம்ம என்ன ஆயிடக்கூடாது? காரணமாக அமைந்து விடக்கூடாது. காதல் கமலில் போடுறது, உலக பிரகாரமான ஒரு காரியத்தை செய்யறது, இப்படி இருக்கிறது தேவ மகிமைக்கு, தேவன் அபிஷேகத்துக்கு அது ஒரு தடையாக மாறிவிடும். எந்த ஒரு ஊழியம் செய்கிறவங்களா இருந்தாலும் என்ன தேவை? ஒரு நல்ல சாட்சி தேவை. நல்ல சாட்சி தேவை. இதெல்லாம் நம்ம இதை கவனிக்க வேண்டும். ஓகே, நம்ம சபை வந்து அடுத்தடுத்த நிலைக்கு, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? விரும்புகிறோம். அதனால வந்து சில காரியங்கள், குறைகள், தவறுகள் எல்லாருக்கிட்டே இருக்கு. ஆனால் அதை என்ன பண்ணணும்? அதை மாற்றிக்கொள்வதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். இப்போ ஊழியம் செய்கிற பிரசங்கம் பண்ணுறேன், என்கிட்ட குறை இல்லையா? இருக்குது. எனக்கு ஏற்ற குறையை கற்று பார்க்கல. நீ ஒழுங்காக ஜெபம் பண்ணியா? ஜெபத்தில் சமூகத்தில் காத்திருந்தியா? ஆண்டவருக்கு என்கிட்ட கேட்க மாட்டாரா? அவர்களுக்கு ஏற்ற குறையை கற்று பார்க்கல. அப்போ நாட்டு சமூகம் நான் என்ன பண்ணேன்? சமூக ஆண்டவர் என்னிடத்துலையும் குறைவு இருக்கு, மாற்றுங்க. எங்கள் சபைக்கு நான் ஒரு தடையாயிடக்கூடாது. சபை ஊழிய வளர்ச்சிக்கு நான் ஒரு தடையாயிடக்கூடாது. ஜெபம் பண்ணாமல் நான் ஊழியம் செய்யக்கூடாது. ஒரு சமூகத்தில் காத்து இல்லாமல் பைபிள் படிக்காமல் பிரசங்கம் இருக்கக்கூடாது. அதுக்கு அதெல்லாம் கற்று பார்க்கல. என்னையும் கற்றுக்கு சமூகத்தில் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். எல்லாருமே என்ன பண்ணணும்? என்னால் வந்து தேவனுடைய வல்லமைக்கும் தேவனுடைய காரியங்களும் தடை உண்டாயிடக்கூடாது அப்படின்னு ஆண்டு சமூகத்தை நம்மளை தாழ்த்த வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஓகே, அடுத்தது பாருங்க 10வது வசனம். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும், குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் எல்லாவற்றிலையும் உண்மையுள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனையுடைய புருஷரும் தங்கள் பிள்ளைகளின் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களாயும் இருக்க வேண்டும். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை ஜஸ்ட் நான் ரீட் தான் பண்ணேன், விளக்கமாக கொடுக்கல. ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணேன்? ரீட் தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஆட்டுடைய சமயம் என்ன ஒரு காரியத்தை சொல்ல வர அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் கற்றுக்கு நம்ம ஊழியம் செய்கிறோம். ஊழியம் செய்கிறவர்களை நாம எப்படி இருக்க வேண்டும், அதை இங்கே பைபிளில் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதை படித்து இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வது தேவனுடைய மகிமை நம்முடைய சபையில் எழும்பும். அப்போதான் அந்த சபையை தேடி அநேக ஜனங்கள் வரும். அந்த சபையில் தேவ வல்லமாக இருக்குதுங்க, தேவ மகிமை. அங்கே போனாலே சுகம் ஆகிடுது, அங்கே போனால் கர்த்தர் பேசுகிறார், அங்கே போனால் என் வாழ்க்கையில் நன்மை உண்டாகுதுன்னு சொல்லி ஜனங்கள் தேடி வருவார். இங்கே எல்லாமே சரியாக இருந்தால் தான் ஜனங்கள், வெளியில் இருக்கிற ஜனங்கள் உள்ள ஒரு, அப்போதான் ஆத்துமாக்கள் சபையை தேடி ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா. வீட்டில் போய் தொடர்ந்து என்ன பண்ணுங்க? இந்த அதிகாரத்தை நிறுத்தி நிதானமாக ஒரு வார்த்தை என்ன பண்ணுங்க? வாசிங்க, படிங்க, தியானம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவுக்கு நன்றி. நன்றி தகப்பனே, மட்டுமாய் இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தரோடு பேசுறதுக்கு நன்றி. கிருபைக்காக, தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அப்பா நன்றி ராஜா. அநேக காரியங்கள், அநேக சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள, மக்கள் எழுப்பி பிரகாசிக்க, ஊழியத்தில் உண்மை உள்ளவர்களாக, எல்லாவற்றிலும் வளர்ந்து பெருகுகிறவர்களாக ஆண்டவரே நாங்கள் உருவாக கர்த்தரை கிருபை பாராட்டுடைய, தயவு பாராட்டுடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்துக்கு சகல துதி கனமையாக செலுத்துகிறோம். அப்பா இந்த நாள் அப்பா இந்த ஜெபத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீ மாற்றி கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து என்னுடைய சபை ஊழியங்களையும், சபை குடும்பங்கள், விசுவாசிகள் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை பெருக செய்யக்கூடிய ஆட்சிக்கிறோம். சபை பெருக்கத்தை காண கர்த்தர் கிருபை செய்யும், அதிசயத்தை செய்யும். உடைய நாமத்திற்கு சகல துதி கனமையாக சொல்லும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். யாரும் சேர்ந்து சொல்வோம்.